சென்னை சவுகார்பேட்டை ஜெயின் கோயில், டி நகர் குமரன் சில்க்ஸ் என 2 இடங்களிலும் ஒரே மாதிரியான பாணியில் கொள்ளை நடந்திருப்பதால் வடமாநில கொள்ளை கும்பல் களமிறங்கியுள்ளதா என சந்தேகித்துள்ள போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில கடந்த 14ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி என 2 நாட்கள் இடைவெளியில நகரத்தின் முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய டி நகர் மற்றும் சவுகார்பேட்டையில ஒரு ஜெயின் கோயில் மற்றும் குமரன் சில்க்ஸ் கடை என்ற 2 பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த 2 கொள்ளை சம்பவங்களிலும் உயரமான கட்டிடங்கள் பகுதியிலிருந்து தாவி உள்ளே குதித்து இந்த கொள்ளை சம்பவத்தை இந்த கும்பலானது அரங்கேற்றிருக்கிறது. குறிப்பா சவுகார்பேட்டை இருக்கக்கூடிய ஜெயின் கோயில்ல கடந்த 14ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் உயரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 12 சுவற்றின் பக்கவாட்டு சுவற்றின் வழியாக உள்ளே புகுந்து கோயிலின் பூட்டை உடைத்து, அதே போல அங்கு சிலைகள் வைக்கப்பட்ட சாமி சிலைகள் இருந்த அந்த கதவின் பூட்டையும் உடைத்து உள்ளே இருந்த 600 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்திலும் அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கொள்ளையன் முகமூடி அணிந்தும் உயரமான பகுதியிலிருந்து இறங்கி உள்ளே சென்று கொள்ளையடித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ரயில் நிலையம் அங்கிருந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு நடந்தே சென்று ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் வழியாக சென்றிருப்பதும், அதன் தொடர்ச்சியாக தற்போது 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து ரயில் நிலையங்களில் உசார்படுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்று 2 நாட்கள் 16ஆம் தேதி அன்று அதிகாலை டி நகரில் இருக்கக்கூடிய முக்கியமான கடைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய குமரன் சில்க்ஸ் கடையின் 4வது தளத்தில் இந்த கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. அந்த சம்பவத்திலும் கொள்ளையன் உயரமான கட்டிடம் என்றாலும் ஏசி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே புகுந்து பால் சீலிங்கை உடைத்து உள்ளே குதித்து இந்த கொள்ளை சம்பவத்தை அவன் அரங்கேற்றிருக்கிறான். கல்லாவில் இருந்த 9 லட்சம் பணத்தை அவன் கொள்ளையடித்து விட்டு சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த குமரன் சில்க்ஸ் கடையை மூடும் போது சுவிட்ச் ஆஃப் செய்ததுனால் அங்கே சிசிடிவி காட்சிகள் பதிவாக இல்லாததுனாலும் அங்கு வேலை செய்யாத அறிந்து கொண்டு அந்த கடைக்கு சென்றதாகவும், அருகே இருக்கக்கூடிய கடைகளை ஆய்வு செய்த போது அவன் போத்தீஸ் கடை பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த போத்தீஸ் கடையிலும் உள்ளே புகுந்து கொள்ளடிக்க முயன்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா போத்தீஸ் கடையில் இருக்கக்கூடிய ஏசி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே சென்ற போது அங்கு ஏசி சில லைட்டுகள் எரிவதனால அங்கு கொள்ளையடித்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணி அந்த கொள்ளையன் அங்கிருந்து திரும்பி மாடி விட்டு அருகக்கூடிய மாடிக்கு தாவி இந்த 4வது மாடியில் சென்று இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும், போத்தீஸில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யும் போது அதிலும் இந்த கொள்ளையன் முகமூடி அணிந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால வடமாநில கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் இந்த 2 கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கலாம் என்றும், அவர்கள் ஒரே பாணியில் இருப்பதனால வடமாநில கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்களா என்ற கோணத்திலிருந்து விசாரணையை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த டி நகர் கொள்ளை சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொள்ளையர்களை தேடி வருவதாகவும், அதே போல சவுகார்பேட்டை கொள்ளை சம்பவத்தில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 2 கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளை கும்பல் பற்றிய விவரங்களை சேகரித்து 2மே ஒரே நபர்களா என்று குறித்த கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுத்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகங்கள் தெரியாதனால அவர்களை பிடிப்பது சிரமம் ஏற்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.